ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் கிரிப்டோ. எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்போ தான் என்ன சொல்ல வரும்னு எல்லாருக்கும் புரியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராம் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெலகிராம் சேனலில் தான் நான் ஆட்ராஸ் பற்றின அப்டேட்ஸ், அது எப்போ வித்ரா பண்ண முடியும், அது எப்படி ஐநாருக்கு மாற்ற முடியும், எல்லாமே டெலகிராம் சேனலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்டேட் பண்ணுறதுனால எல்லாம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆட்ராப் நேம் பார்த்தீங்கன்னா சன்வேவ்ஸ் டோக்கன் சொல்லி ஆட்ராப் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளாக் சைன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் சைன் ஒரு 3 months முன்னாடி போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த பிளாக் சைனில் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகணும், ஓகேங்களா? ஐஸ் பிளாக் சைன் பார்த்தீங்கன்னா ஐஸ் டோக்கன் சொல்லி ஒரு நேட்டிவ் டோக்கன் விட்டாங்க, ஓகேங்களா? அதோட நேட்டிவ் டோக்கன் பார்த்தீங்கன்னா 0.005 ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து எல்லோரும் நல்லா ஏர்ன் பண்ணவங்களுக்கு ஒரு 20K கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் இதையும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவும் அதே மாதிரி போக சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதனால் இந்த சான்ஸ் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கரெக்டாக அந்த வீடியோ சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே கரெக்டாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த டோக்கன்ஸ் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவங்க வெப்சைட்டு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்க டோக்கன்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணலாம், அப்கிரேட் லெவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்கிரேட் எப்படிலாம் பண்ணுறது, டோக்கன்ஸ் எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறது, சேம் நீங்கள் எப்படி நீங்கள் ஐஸ் விளையாட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்கள் ஐஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி ஏர்ன் பண்ணால், எப்படி வித்ரா பண்ணால், அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு குரூப்பில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சேனல்லையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா 5000 மெம்பர்ஸ் வந்து 2007 இது பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது அட்டன் பண்ணியிருக்காங்க கிரிப்டோவில், ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ அவங்க வந்து கிரிப்டோவில் வந்து நாங்கள் புதுசாக டோக்கன் கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு ஐஸ் பிளாக் சைன்லேருந்து கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த இதை பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய வேர்ல்டு வைடில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெஃபர் பண்ணுறது, அப்புறம் பூஸ்ட் பண்ணுறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனோட யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதோட யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது அவங்க வெப்சைட்டில் எதாவது வாங்கினோன்னா டிஸ்கவுண்ட்ஸ் எதாவது தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது இல்லாமல் இது வந்து ஒரு எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இப்போ நிறைய பேர் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட்னால் அவங்க எக்கோசிஸ்டம், அதாவது அவங்களுக்கும் தனியாக ஒரு செயின் இருக்கும். அந்த செயினுக்கு கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர மாதிரி இப்போ எல்லோரும் கொண்டு வராங்க, ஓகே? மேக்ஸிமம் அந்த இதில் இவங்களும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ரிவார்டு, கவர்மெண்ட் அண்ட் ஓட்டிங் ரிவார்டு, அப்புறம் இது வந்து மைனிங் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டேப் டு மைன், நீங்கள் 24 hours ஒன்ஸ் கிளைம் பண்ணால் மட்டும் போதும், ஓகேங்களா? போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் 1 minute கூட ஒர்க் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஐஸு இதுக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவங்கள இதுக்கு முன்னாடி இத்தனை எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனை எக்ஸ்சேஞ்சஸும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இன்டெரக்டாக சப்போர்ட் மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் நீங்களும் இதில் யார் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு இதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சன்வேவ்ஸ் டோக்கன்ஸ்னால் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சன்வேவ்ஸ் டோக்கன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு யூட்டிலிட்டி டோக்கன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த யூட்டிலிட்டி டோக்கன் வச்சு தான் இவங்க ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது, என்னென்ன நம்ம எப்படி வித்ரா எடுத்துக்கலாம், அவங்க இதில் ஃப்யூச்சரில் என்ன கொண்டு வர போகிறாங்க அதை பற்றின எல்லாமே இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஆப்குள்ளே, அதுக்கப்புறம் டெக்னாலஜி வந்து எப்படிலாம் இருக்குது சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ஸ்கேமா இல்லை நீங்கள் உண்மையிலே தருவீங்களா, அந்த இது எல்லாமே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது நீங்கள் ரீட் அவுட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய்ட்டு சன்வேவ்ஸ் டோக்கன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்துடும், ஓகேங்களா? நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆப் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் சைன் அப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லாகின் ஆர் சைன் அப் பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு அனுப்பியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நீங்கள் அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து சைன் அப் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபிலாம் வந்திருக்கும். அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் இந்த எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நிக் நேம் கேட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் எதாவது கொடுத்துருங்க. கிறிஸ் கிரிப்டோன்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நிக் நேம் வேணும்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களை யார் ரெஃபர் பண்ணான்னு சொல்லி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிறிஸ் கிரிப்டோன்னு சொல்லி டைப் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு 25% போனஸ் கிடைக்கும், எனக்கு 25% போனஸ் கிடைக்கும்.
எனக்கு கிடைக்கிற 25% போனஸ் வந்து உங்களுக்கு எல்லோரும் கிவ் அவே கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே இனிமேல் எல்லா டாஸ்க்கையும் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ரெஃபரல் டாஸ்க் எனக்கு வரது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த ஹோம் பேஜில் கொடுத்துட்டு இவங்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இன்வைட் ஆப்ஷனு. இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீம் நீங்கள் எதாவது போட்டிங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் அலோவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் கான்டாக்ட் அலோவ் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கடுத்து டீம் கொடுங்க. டீம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ, இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி சன்வேவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இது கொடுத்து போயிருக்கேன். ஓகேங்களா, என்னோட அது காமிக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லாஸ்ட்டில் ஹோம் பேஜ் மாதிரி இருக்கும். ஹோம் பேஜ் லாஸ்ட்டில் இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 20 டோக்கன்ஸ் பர் ஹவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 20 காயின்ஸ் பர் ஹவர் இப்போ வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டே போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே மாதிரி தான் ஐஸ் டோக்கன்லேயும் நடந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் யாரும் இந்த டோக்கன் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்லாம் இருக்கும். ஓகேங்களா, இந்த டாஸ்க்கு ஸ்கிப் ஆல் கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் ஆல் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நீங்கள் ஸ்கிப் ஆல் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து தேர்ட் டாஸ்க் இருக்கும். தேர்ட் டாஸ்க் நீங்கள் கொடுத்து ஏதாவது ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் ஃபோட்டோ வந்து கேலரியில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆன் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இருங்க, எனக்கு அந்த டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஃபாலோ ஆன் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்விட்டரில் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ட்விட்டருக்கு டேரெக்டாக லாகின் ஆகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஃபாலோ கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கடுத்து டெலகிராம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. டெலகிராம் பார்த்தீங்கன்னா எங்கள் யூசர் நேம் இருக்கும். அட்டுன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அது உங்களோட யூசர் நேம் போட்டு ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டெலகிராம் போய்ட்டு அவங்க சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் பேக் வந்துடுங்க. ஓகேங்களா, திருப்பி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு அவங்க கொடுத்துருக்க டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் அந்த டாஸ்க்கு கண்டிப்பாக எல்லாருனாலே கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா அது வந்து சிம்பிள் சோஷியல் டாஸ்க் தான். இன்வைட் பண்ணுற டாஸ்க் மட்டும் தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. மற்ற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இன்வைட் 5 ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் விட்டு மீது எல்லா டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீம் வச்சு நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் டீம் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா ஒரு 25% வந்து போனஸாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு 25% போனஸ் கிடைக்கும். அந்த இதில் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா சன்வேவ்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவர்லேருந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட இது காமிக்கும். ஓகேங்களா, எனக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. கிவ் அவே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அப்டேட் நடக்குது இதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இதில் லாஸ்ட் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நீங்கள் அப்டேட் இது பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இப்போது நீங்கள் போய் இத்தனை வருஷம் இல்லை, நீங்கள் இத்தனை பேர் டீம் மெம்பரில் இருக்காங்க, இத்தனை பேர் ஆக்டிவாக இருக்காங்க இப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்கள் டீம் மெம்பர்ஸு அப்புறம் அவங்க எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்காங்க அதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.